ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுக்கிறோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் 18 அத்தியாயங்கள் கற்றுண்டோம். 18வது அத்தியாயத்தில் எப்படி பசு ரூபத்தில் இருக்கக்கூடிய பூமாதேவியை பிருத்து மகாராஜாவும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் கறந்து அவரவர்களுக்கு வேண்டிய பொருட்களை பெற்று வாங்கிண்டா அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே இந்த 19வது அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பிருத்து மகாராஜா எப்படி 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணுறதுக்காக ஒரு தீட்சை எடுத்துக்கிறார். அதில் 100வது யாகம் அவர் பண்ணும்பொழுது எப்படி இந்திரன் வந்து அந்த 100வது யாகத்தில் இருக்கக்கூடிய அந்த குதிரையை திருடிண்டு போய் அந்த யஜ்ஞத்துக்கு ஒரு விக்னம் விளைவிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை ஏற்கனவே பிருத்து மகாராஜாவுடைய அவதாரத்தும் பொழுதே அந்த ஸ்தோத்திரம் பண்ணுறவர்கள்லாம் பிருத்துவனுடைய சரித்திரங்களெல்லாம் எடுத்து சொன்னா இல்லையா, அப்பொழுதே இந்த சரித்திரத்தை சொன்னா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்பொழுது அதை விஸ்தாரமாக இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அதனால் மைத்ரேய மகர்ஷி எடுத்து சொல்லிகிட்டே வரார். ஒரு சமயம் பிருத்து மகாராஜா 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணுறது அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டாராம், ஒரு தீட்சை எடுத்துட்டாராம். எந்த இடத்துல அப்படின்னா பிரம்மாவர்த்தம் அப்படிங்கிற க்ஷேத்திரம், சுவாயம்புவ மனுவுடைய க்ஷேத்திரம். எந்த இடத்துல சரஸ்வதி நதியானது அப்படி கிழக்க நோக்கி ஓடுறதோ அந்த ஒரு க்ஷேத்திரத்தில் அத்தகைய ஒரு சங்கல்பத்தை எடுத்துட்டு ஆரம்பிக்கிறார். அந்த யஜ்ஞ மகோத்சவம் அப்படின்னு சொல்கிறார். ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு பெரிய உற்சவம் எப்படி நடக்குமோ அப்படி ரொம்பவும் விசேஷமாக ஆரம்பித்து நடத்துகிறாராம். இதை பற்றி தேவேந்திரன் கேள்விப்பட்டதும் ரொம்பவும் பொறாமப்படுறானாம் பிருத்துவிடத்தில். ஏன் அப்படின்னா, இந்திரனுக்கு தான் சதக்ரது அப்படின்னு பேர். சதக்ரதுனா 100 யாகங்கள் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். இந்திரன் இது போல் 100 யாகங்கள் பண்ணி தான் அந்த உயர்ந்த இந்திர பதவியை அடைஞ்சிருக்கான். அதனால இப்பொழுது பிருத்து மகாராஜாவும் அப்படி 100 யாகம் பண்ணிட்டார் அப்படின்னா தன்னை மிஞ்சி போயிடுவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு பொறாமையும் பயமும் அவனுக்கு ஏற்பட உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதற்கு எப்படியாவது ஒரு விக்னம் விளைவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் இந்திரனுக்கு அத்தகைய ஒரு பொறாமை ஏற்படுறதுன்னா, அதனால தான் அடுத்த சில ஸ்லோகங்களில் மைத்ரேய மகர்ஷி வர்ணிக்கிறார் அந்த யாகம் எப்படி விசேஷமாக நடக்கிறது அப்படிங்கிறார். அதனால தான் இந்திரனுக்கு அத்தகைய ஒரு பொறாமையும் ஏற்படுறது. எவ்வளோ அமோகமாக நடக்கிறது அப்படின்னா, அந்த யாகத்தில் எல்லா ஜனங்களும் சாட்சாத்தாக பிரத்யக்ஷமாக கண்கூடாக அங்கே பகவான் ஹரியை தரிசனம் பண்ணுறார்களாம். ஏன்னா பகவான் ஹரி அந்த இடத்துலையே வாசம் பண்ணுறார். எப்படி வாசம் பண்ணுறார் அப்படின்னா, தனக்கு கூடவே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா பிரம்மா, சிவன் போன்ற எல்லா தேவர்களும் பகவானோடையே இருக்கார்களாம் அந்த இடத்துல. அவரவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அவர்கள்லாமும் அவர்கள் கூடவே இருக்கா. எல்லா லோகபாலர்களும் இருக்காளாம் பகவான் கூட. பகவானை எப்பொழுதும் கந்தர்வர்கள், ரிஷிகள், அப்சரசுகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கா. பகவானை பின்தொடர்ந்தே ஒரு பெரிய கூட்டம் போர்தான். அது யார் அப்படின்னா, பெரிய பெரிய கூட்டமாக சித்தர்களுடைய கூட்டம், வித்யாதரர்கள், தைத்தியர்கள், தானவர்கள், குஹ்யகர்கள். அதுக்கப்புறமாக பகவானுடைய முக்கியமான பார்ஷதர்களாக இருக்கக்கூடிய நந்தன், சுனந்தன் போன்றவர்கள் பகவான் கூடவே வரார்களாம். அது மட்டும் இல்லை, பாகவதர்கள், நாரதர், சனகாதிகள் போன்ற பாகவதர்கள்லாம் பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆசையாக அவர்களும் பகவானை பின்தொடர்ந்துட்டே வரா. அந்த இடத்துல இவர்கள் எல்லாரும் அப்படி காட்சி அளிக்கிறார்களாம் அந்த யாகத்தில். பூமாதேவியோ ஒரு காமதேனுவாக பசு ரூபம் தரிச்சுண்டு அந்த இடத்துல இருந்துட்டு அந்த யாகத்துக்கு என்னெல்லாம் பொருட்கள் வேணுமோ, பாலோ வெண்ணையோ தயிரோ அதெல்லாம் அப்படி அளவில்லாமல் கொடுக்குறாளாம் பூமாதேவி. எல்லா நதிகளும் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுகள்லாமும் நிறைய வஸ்துக்களை கொண்டு சமர்ப்பணம் பண்ணுறதாம். என்னெல்லாம் வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப இனிப்பான பானங்கள், அதாவது கரும்பு சாறு, திராட்சா ரசம் போன்ற இனிப்பான பானங்களெல்லாம் கொண்டு சமர்ப்பணம் பண்ணுறதாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாமும் யாகத்துக்காக கொண்டு கொடுக்கறதாம். நதிகள் எல்லாம், மரங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா கப்பும் களையுமாக இருக்காம் மரங்கள்லாம். இந்த மரங்கள்லேருந்து அப்படி தேன் சொட்டுறதாம். தேன் போல இனிக்கக்கூடிய அப்படி பழங்கள்லாம் கொத்து கொத்தாக அப்படி பழுத்திருக்காம் அந்த மரங்களில், அதெல்லாம் கொண்டு சமர்ப்பணம் பண்ணுறதாம். சமுத்திரங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா விலை உயர்ந்த ரத்னங்களெல்லாம் கொண்டு சமர்ப்பணம் பண்ணுறது. மலைகள்லாம் 4 விதமான அன்னங்களை கொண்டு கொடுக்கறதாம். 4 விதமான அன்னங்கள் என்ன அப்படின்னா பக்ஷ்யம், போஜ்யம், சோஷ்யம், லேஹ்யம் அப்படின்னு 4 விதம். அதில் பக்ஷ்யம் அப்படிங்கிறது நம்ம மென்று சாப்பிடக்கூடிய அன்னம் போன்ற வகைகள். போஜ்யம் அப்படிங்கிறது மெல்லாமையே அப்படி முழுங்கக்கூடியவைகள், தயிர், பால் போன்றவைகள். சோஷ்யம் அப்படின்னா உறிஞ்சு சாப்பிடக்கூடிய கரும்பு போன்றவைகள். லேஹ்யம் அப்படின்னா நக்கி சாப்பிடக்கூடிய தேன், பாயசம் போன்ற வகைகள். இப்படி 4 விதமான அன்னங்களை கொண்டு மலைகள்லாம் கொடுக்கறதாம். இது மாதிரி பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய எல்லாமே எல்லா வஸ்துக்களையும் கொண்டு அந்த யாகத்துக்காக சமர்ப்பணம் பண்ணுறது. இப்படி ஒரு செழிப்பாக நடக்கக்கூடிய அந்த யாகத்தை பார்த்து தான் இப்பொழுது இந்திரனுக்கு பொறாமை ஏற்படுறது. பிருத்துவோ எப்படி இருக்கார் அப்படின்னா, பகவான் விஷ்ணுவே தான் தனக்கு நாதன்,
சர்வ விதத்திலையும் அவர்தான் எனக்கு நாதன் அப்படின்னு அத்தகைய பக்தியோடு இருக்கக்கூடியவராம். சரி, எப்படியாவது இதுக்கு ஒரு விக்னம் விளைவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ பிருது மகாராஜா 100வது அஸ்வமேத யாகத்தினால பகவான் விஷ்ணு அப்படி ஆராதனம் பண்ணும் பொழுது அந்த யாக குதிரையை இந்திரன் திருடிட்டு போகிறானாம். எப்படின்னா, மறைஞ்சிருந்துட்டு ஒரு மறைவான ரூபத்தில் அந்த குதிரையை எடுத்துட்டு ஆகாச மார்க்கமாக போகிறான். அவனை யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அத்ரி மகரிஷி அவர் சர்வஜர், எல்லாம் தெரிஞ்சவர். அவர் கவனிச்சுட்டாராம், இந்திரன் இப்படி குதிரையை எடுத்துட்டு ஆகாச மார்க்கமாக போகிறான் அப்படின்னு. ஆகாச மார்க்கமாக போகும்பொழுது இந்திரன் எந்த ரூபத்தில் போகிறான் அப்படின்னா, ஒரு போலியான ஒரு சன்னியாசி வேஷத்தில் ஜட்டாபாரங்கள்லாம் தரிச்சுண்டு பெரிய பெரிய தாடிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூபத்தில் கிளம்பி போகிறானாம். அதற்கு பாக்கண்டம் அப்படின்னு பேர். பார்க்குறதுக்கு தர்மம் போலவே இருக்கும், ஆனால் அதர்மமான ஒரு மார்க்கம். அப்படி ஒரு ரூபம் எடுத்துட்டு போகிறான். அதை மூட ஜனங்கள்லாம் தர்மம்னே நினைப்பா. அப்படி போகும்பொழுது அத்ரி என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிருத்துவோடைய பிள்ளை பெரிய வீரனாம். அவனை பார்த்து சொல்கிறார், அதோ இந்திரன் குதிரையை எடுத்துட்டு போகிறான், அவனை போய் நீ பிடி, அவனை வதம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த பையனும் கிளம்பி போகிறான் இந்திரனை பிடிக்கிறதுக்காக. கோவத்தோட போகிறான். போகும்பொழுதே இந்திரா ஓடாத நில் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான். ஆனால் இந்திரன் கிட்டக்க போனதும் அவனுடைய ரூபத்தை பார்க்குறான். பார்த்தா இந்திரன் ஜட்டாபாரங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கான். உடம்பு முழுவதும் பஸ்மங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்ததும் அவன் யாரோ ஒரு பிக்ஷு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவனை வதம் பண்ணாமல் திரும்பி வந்துடுறான். ஆனால் அவன் திரும்பி இப்படி வதம் பண்ணாமல் வந்துட்டதை பார்த்ததும் அத்ரி மகர்ஷி சொல்கிறார், அவனை ஏன் நீ விட்ட? அவனை நீ கொன்று இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவன் தேவர்கள்லேயே ரொம்பவும் அதமமானவன், ரொம்ப கீழ்த்தரமானவன். உங்கள் அப்பா இப்படி ஒரு யாகம் பண்ணும் பொழுது அதை தடுக்கிறதுக்காக இப்படி குதிரையை திருடிண்டு போயிருக்கானே, அவனை எப்படி நீ சும்மா விடலாம்? அதனால் போய் அவனை நீ வதம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். உடனே திரும்பவும் இந்த பிருத்துவனுடைய பிள்ளை கிளம்பி வேகமாக இந்திரனை துரத்திண்டே போகிறானாம். எப்படி அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்குறார். ராவணன் சீதையை அபகரணம் பண்ணிட்டு ஆகாச மார்க்கமாக அப்படி போகும்பொழுது ஜட்டாயு எப்படி வேகமாக துரத்திண்டே போனாரோ அது மாதிரி துரத்திண்டு போனானாம். உடனே அவன் வேகமாக அப்படி வரதை பார்த்ததும் இந்திரன் என்ன பண்ணுறான், அந்த குதிரையும் போட்டுட்டு அவன் எந்த ஒரு ரூபத்தை தரிச்சுன்றானோ அந்த ரூபத்தையும் அப்படியே போட்டுட்டு அப்படியே அங்கே மறைஞ்சு போயிட்டான். நம் கண்கள்லேருந்து மறைஞ்சு போயிடுறான். உடனே பிருத்துவோட பிள்ளை என்ன பண்ணுறான், அந்த இந்திரன் போட்டுட்டு போனான் இல்லையா அந்த குதிரை, அதை திருப்ப எடுத்துன்னு வந்து யாகசாலையில் கொண்டு நிறுத்தினானாம். உடனே எல்லா ரிஷிகளும் பார்க்குறா, அப்படி ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த பையன் பண்ணியிருக்கான். இந்திரன் எடுத்துன்னு போன குதிரையை அவனிடத்துலேருந்தே திரும்பி மீட்டு எடுத்துன்னு வந்துட்டானே அப்படிங்கிறதுனால அவனுக்கு விஜிதாஸ்வன் அப்படின்னு பேர் சூட்டினாலாம். விஜிதாஸ்வன் அப்படின்னா குதிரையை வென்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு பேரை சூட்டினா. உடனே கொஞ்ச நாளைக்கெல்லாம் என்ன ஆகுது, திரும்பவும் இந்திரன் இப்பொழுது ஒரு மாயையை பண்ணுறான். என்னன்னா, எங்கே பார்த்தாலும் இருள் சூழும்படியாக பண்ணி அந்த இருட்டில் யாரும் பார்க்காத இருக்கும் பொழுது திரும்பவும் குதிரையை திருடிண்டே இப்படி ஆகாச மார்க்கமாக கிளம்பி போகிறான். இந்த வாட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த குதிரையை ஒரு தங்க சங்கிலி போட்டு அந்த யாகத்தில் யூபஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தம்பத்தில் கட்டியிருக்காளாம். வேகமாக வந்து திருடிண்டு போகிறான் இல்லையா, அந்த சங்கிலியை அறுத்துண்டு அவனால் குதிரையை ஒண்டி எடுத்துன்னு போக முடியலையாம். அதனால அந்த சங்கிலியோட அந்த ஸ்தம்பத்தில் இந்த மரத்தால் ஆன சின்னதாக ஒரு வளையம் இருக்கும் இல்லையா, அந்த சங்கிலியை கொண்டு மாட்டுறதுக்கு அந்த வளையத்தோடு சேர்த்து அப்படியே அறுத்துண்டு அந்த குதிரையை எடுத்துகிட்டு போகிறான். இந்த வாட்டியும் அவன் எடுத்துகிட்டு போகும்பொழுது அத்ரி மகரிஷி அதை பார்த்துடுறார். அதை கவனித்து திரும்பவும் விஜிதாஸ்வன் இடத்துல காட்டி கொடுக்குறார். அதோ இந்திரன் போகிறான், நீ போய் இந்திரனை பிடி அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த வாட்டியும் அவன் துரத்திண்டே போகிறான். ஆனால் இந்திரன் இந்த வாட்டி என்ன ஒரு ரூபம் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா, வேற ஒரு போலி ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, கையில் ஒரு தண்டம் வச்சுட்டு இருக்கான். அந்த தண்டத்துக்கு மேலே ஒரு கபாலம் மண்டை ஓடு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பிக்ஷு போல ஒரு வேஷத்தில் இருக்கான். அதை பார்த்ததும் இந்த வாட்டியும் அவன் ஏதோ ஒரு பிக்ஷு போல இருக்குன்னு நினச்சிட்டு வதம் பண்ணாமல் வந்துடுறான். ஆனால் அத்ரி மகரிஷி விடலை. திரும்பவும் விஜிதாஸ்வனை பார்த்து சொல்கிறார், அது இந்திரன் தான், நீ ஏமாறாத, அவனை போய் நீ வதம் பண்ணு அப்படிங்கிற. அதனால திரும்பவும் இப்பொழுது போய் பானங்களை விடுறானாம் இந்திரன் மேலே. உடனே இந்திரன் பட்டுன்னு என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த குதிரையும் போட்டுட்டு இந்த முறை அவன் என்ன ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இருக்கானோ அதையும் போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து பட்டுன்னு மறைஞ்சு போயிடுறான். உடனே திரும்பவும் இந்த விஜிதாஸ்வன் இந்த குதிரையை எடுத்துட்டே திரும்பி கொண்டு யாகசாலையில் அதை வந்து கட்டுறான். அப்பொழுது இப்போ இந்திரன் வந்து இந்த மாதிரி பல ரூபங்களை எடுத்துட்டு அதை விட்டுட்டு போனான் இல்லையா. உடனே இது சொல்கிறார், ஞான துர்பலாகா ஜக்ருஹு அப்படிங்கிறார். ஞான துர்பலர்கள், அதாவது ஞான சாதனைகள்லாம் பண்ணி ஞானத்தை அடைய முடியாத இந்த மனோபலம் இல்லாதவர்கள்லாம் இந்த ஒரு ரூபங்களெல்லாம் எடுத்துண்டாலாம். எதற்கு அப்படின்னா, இப்போ இந்த ரூபங்களெல்லாம் பிருத்துவனுடைய பிள்ளை வதம் பண்ணலை இல்லையா, அதனால இந்த ரூபங்களை நம்ம எடுத்துட்டா நம்மளையும் வதம் பண்ண மாட்டா அப்படிங்கிறதுனால அந்த ரூபங்களை எடுத்துண்டாலாம். அவர்கள்தான் புதுசாக ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறா. இந்த யஜ்ஞங்களெல்லாம் தூஷிக்கிறவர்களாம் அவர்கள். இந்த மாதிரியாக பரதனம், அதாவது மற்றவர்களுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சுண்டு
அங்கங்கே மறைஞ்சு போகக்கூடிய அந்த வித்தைகளெல்லாம் கற்றுண்டு இப்படி யாகங்களுக்கெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடிய அத்தகைய பாதைகளை பின்பற்றவர்கள் இவர்கள்லாம் அந்த ரூபங்களை எடுத்துட்டார்களாம். அதனால இந்த இந்திரன் எடுத்துட்ட இந்த ஒரு போலியான ரூபங்களுக்கெல்லாம் தான் பாக்கண்டம் அப்படின்னு பேர் ஏற்பட்டது அப்படிங்கிறார். பா அப்படின்னாலே பாபம்னு அர்த்தம். கண்டம் அப்படின்னா இந்த இடத்துல லிங்கம், அதாவது அடையாள சின்னம். அதனால அவனுடைய பாபத்தினுடைய ஒரு அடையாள சின்னம் தானாம் இந்த ரூபங்கள்லாம். அதனால தான் அந்த மதத்துக்கு பாஷண்ட மதம் அல்லது பாக்கண்ட மதம் அப்படின்னு பேர் ஏற்படுறது. வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய மதங்கள், ரொம்பவும் பாப்பிகள்லாம் பின்பற்றக்கூடிய மதம். அதனால் அதை பின்பற்றவர்களை தான் நம்ம பாஷண்டிகள் அப்படின்னு கூட சொல்கிறோம். இப்படியாக ரொம்பவும் மூட ஜனங்கள் தான் இதிலெல்லாம் ஏமாறுவா அப்படின்னு சொல்கிறார். இந்த இந்திரன் திருடுறதுக்காக எடுத்துட்ட இந்த ரூபங்கள், அந்த ரூபங்களை அவன் விட்டுவிட்டு போனானே, இதெல்லாம் இந்த மாதிரி மதங்களாக மாறித்து அதெல்லாம் மூட ஜனங்கள் தான் அதை பார்த்து ஏமாறுவா. நக்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தவித ஆடையுமே இல்லாத சஞ்சரிக்கக்கூடிய சில மதங்கள், அல்லது ரக்தப்பட்டர்கள் அப்படின்னு சிகப்பு வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய சில பேர், அந்த மதத்தை சேர்ந்தவர்கள். இப்படியாக பல மதங்கள். ஆனால் பார்க்கறதுக்கு தர்மம் போலவே இருக்குமே தவிர அது வாஸ்தவத்தில் தர்மமான மார்க்கம் இல்லை. ஆனால் அவர்களுடைய வெளி தோற்றமும் அவர்களுடைய நோக்கமும் மற்றவர்களை ரொம்பவும் கவரக்கூடியதாக இருக்குமா. அதோட வாக்மிஷு அப்படிங்கிற ரொம்பவும் சாதுரியமாக பேசுவார்களாம். தங்களுடைய மதத்தை நியாயப்படுத்தி பேசி எல்லாரையும் அது மூலமாக ஆக்கர்ஷிப்பார்களாம். அதனால அப்படிப்பட்ட மூட ஜனங்கள் அதை பார்த்து ஏமாந்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக இந்த 25வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த செஷனில் நம்ம கற்றுப்போம். எப்படி இந்த இந்திரன் குதிரையை எடுத்துட்டு போகிறதுக்காக பல ரூபங்களை எடுத்துட்டான், அதெல்லாம் அவன் விட்டதெல்லாம் பாஷண்ட மதமாக ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த செஷனில் நம்ம கற்றுண்டு, இதற்கு மேலே பிருத்து மகாராஜா அவருக்கு எப்படி கோபம் ஏற்படுறது இந்திரனிடத்தில் இதை தெரிய வந்ததும் அப்படிங்கிறதெல்லாம் இதற்கு மேலே மைத்ரேய மகரிஷி சொல்கிறார். அது அடுத்த செஷனில் நம்ம கற்றுப்போம். இந்த செஷனில் 25வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां
नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथैकोनविंशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच अथादीक्षत राजा तु अथादीक्षत राजा तु हयमेधशतेन सह हयमेधशतेन सह ब्रह्मावर्ते मनोः क्षेत्रे ब्रह्मावर्ते क्षेत्रे यत्र प्राची सरस्वती तदभिप्रेत्य भगवान् कर्मातिशयम् आत्मनः शतक्रतुर्नममृषे पृथोः यज्ञमहोत्सवम् यत्र यज्ञपतिः साक्षात् भगवान् हरिरीश्वरः अन्वभूयत सर्वात्मा सर्वलोकगुरुः प्रभुः अन्वितो ब्रह्म शर्वाभ्याम् लोकपालैः सहानुगैः उपगीयमानो गन्धर्वैः मुनिभिः च अप्सरो गणैः सिद्धा विद्याधरा दैत्या दानवा गुह्यकादयः सुनन्द नन्द प्रमुखाः पार्षद प्रवरा हरेः कपिलो नारदो दत्तो योगेशाः सनकादयः तम् अन्वीयुः भागवताः ये च तत्सेवनोत्सुकाः यत्र धर्मदुघा भूमिः सर्वकामदुघा सती
सर्वकामदुघासति दोग्धि स्म अभीप्सितान् अर्थान् दोग्धिस्माभीप्सितान् अर्थान् दोग्धिस्माभीप्सितान् अर्थान् यजमानस्य भारत यजमानस्य भारत यजमानस्य भारत ऊहुः सर्वरसान्नद्यः ऊहुः सर्वरसान्नद्यः ऊहुः सर्वरसान्नद्यः क्षीरदध्यन्न गोरसान् क्षीरदध्यन्न गोरसान् क्षीरदध्यन्न गोरसान् तरवो भूरिवर्ष्माणः तरवो भूरिवर्ष्माणः तरवो भूरिवर्ष्माणः प्रासूयन्तमधुच्युतः 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 सिन्धवो रत्ननिकरान् सिन्धवो रत्ननिकरान् सिन्धवो रत्ननिकरान् गिरयोन्नं चतुर्विधम् गिरयोन्नं चतुर्विधम् गिरयोन्नं चतुर्विधम् उपायनम् उपाजह्रुः उपायनमुपाजह्रुः उपायनमुपाजह्रुः सर्वे लोकाः सपालकाः सर्वे लोकाः सपालकाः सर्वे लोकाः सपालकाः इति च अधोक्षजेशस्य इति चाधोक्षजेशस्य इति चाधोक्षजेशस्य पृथोस्तु परमोदयम् पृथोस्तु परमोदयम् पृथोस्तु परमोदयम् असूयन् भगवानिन्द्रः असूयन् भगवानिन्द्रः असूयन् भगवानिन्द्रः प्रतिघातम् अचीकरत् प्रतिघातमचीकरत् प्रतिघातमचीकरत् चरमेण अश्वमेधेन चरमेणाश्वमेधेन चरमेणाश्वमेधेन यजमाने यजुष्पतिम् यजमाने यजुष्पतिम् यजमाने यजुष्पतिम् वैन्ये यज्ञपशुं स्पर्धन् वैन्ये यज्ञपशुं स्पर्धन् वैन्ये यज्ञपशुं स्पर्धन् अपोवाहति रोहितः अपोवाहति रोहितः अपोवाहति रोहितः तम् अत्रिः भगवान् ऐक्षत् तमत्रिर्भगवान् ऐक्षत् तमत्रिर्भगवान् ऐक्षत् त्वरमाणं विहाय सा त्वरमाणं विहाय सा त्वरमाणं विहाय सा आमुक्तमिव पाखण्डम् आमुक्तमिव पाखण्डम् आमुक्तमिव पाखण्डम् यो अधर्मे धर्मविभ्रमः यो धर्मे धर्मविभ्रमः यो धर्मे धर्मविभ्रमः अत्रिणा चोदितो हन्तुम् अत्रिणा चोदितो हन्तुम् अत्रिणा चोदितो हन्तुम् पृथुपुत्रो महारथः पृथुपुत्रो महारथः पृथुपुत्रो महारथः अन्वधावत संक्रुद्धः अन्वधावत संक्रुद्धः अन्वधावत संक्रुद्धः तिष्ठ तिष्ठेति चाब्रवीत् तिष्ठ तिष्ठेति चाब्रवीत् तिष्ठ तिष्ठेति चाब्रवीत् तं तादृश आकृतिं वीक्ष्य तं तादृशाकृतिं वीक्ष्य तं तादृशाकृतिं वीक्ष्य मेने धर्मं शरीरिणम् मेने धर्मं शरीरिणं मेने धर्मं शरीरिणं जटिलं भस्मनाच्छन्नम् जटिलं भस्मनाच्छन्नं जटिलं भस्मनाच्छन्नं तस्मै बाणं न मुञ्चति तस्मै बाणं न मुञ्चति तस्मै बाणं न मुञ्चति वधात् निवृत्तं तं भूयो वधान्निवृत्तं तं भूयो वधान्निवृत्तं तं भूयो हन्तवे अत्रिः अचोदयत् हन्तवेत्रिरचोदयत् हन्तवेत्रिरचोदयत् जहि यज्ञहनं तात जहि यज्ञहनं तात
जहि यज्ञहनं तात महेन्द्रं विबुधाधमम् महेन्द्रं विबुधाधमं महेन्द्रं विबुधाधमम् एवं वैन्यसुतः प्रोक्तः एवं वैन्यसुतः प्रोक्तः एवं वैन्यसुतः प्रोक्तः त्वरमाणं विहाय सा त्वरमाणं विहाय सा त्वरमाणं विहाय सा अन्वद्रवद् अभिक्रुद्धो अन्वद्रवदभिक्रुद्धो अन्वद्रवदभिक्रुद्धो रावणं गृध्रराडिव रावणं गृध्रराडिव रावणं गृध्रराडिव सो अश्वं रूपं च तद्हित्वा सोऽश्वं रूपं च तद्हित्वा सोऽश्वं रूपं च तद्हित्वा तस्मा अन्तर्हितस्वराट् तस्मा अन्तर्हितस्वराट् तस्मा अन्तर्हितस्वराट् वीरः स्वपशुमादाय वीरः स्वपशुमादाय वीरः स्वपशुमादाय पितुः यज्ञम् उपेयिवान् पितुर्यज्ञमुपेयिवान् पितुर्यज्ञमुपेयिवान् तत्तस्य चाद्भुतं कर्म तत्तस्य चाद्भुतं कर्म तत्तस्य चाद्भुतं कर्म विचक्ष्य परमर्षयः विचक्ष्य परमर्षयः विचक्ष्य परमर्षयः नामधेयं ददुः तस्मै नामधेयं ददुस्तस्मै नामधेयं ददुस्तस्मै विजिताश्व इति प्रभो विजिताश्व इति प्रभो विजिताश्व इति प्रभो उपसृज्य तमस्तीव्रम् उपसृज्य तमस्तीव्रम् उपसृज्य तमस्तीव्रम् जहार अश्वं पुनर्हरिः जहाराश्वं पुनर्हरिः जहाराश्वं पुनर्हरिः चशाल यूपतश्चन्नो चशालयूपतश्छन्नो चशालयूपतश्छन्नो हिरण्यरशनं विभुः हिरण्यरशनं विभुः हिरण्यरशनं विभुः अत्रिः सन्दर्शयामास अत्रिः सन्दर्शयामास अत्रिः सन्दर्शयामास त्वरमाणं विहाय सा त्वरमाणं विहाय सा त्वरमाणं विहाय सा कपालकट्वाङ्घधरं कपालखट्वाङ्गधरं कपालखट्वाङ्गधरं वीरो नैनम् अबाधत वीरो नैनमबाधत वीरो नैनमबाधत अत्रिणा चोदितः तस्मै अत्रिणा चोदितस्तस्मै अत्रिणा चोदितस्तस्मै सन्दधे विशिखं रुषा सन्दधे विशिखं रुषा सन्दधे विशिखं रुषा सोऽश्वं रूपं च तद्हित्वा सोऽश्वं रूपं च तद्हित्वा सोऽश्वं रूपं च तद्हित्वा तस्थौ अन्तर्हितः स्वराट् तस्थावन्तर्हितस्वराट् तस्थावन्तर्हितस्वराट् वीरः च अश्वम् उपादाय वीरश्चाश्वमुपादाय वीरश्चाश्वमुपादाय पितृयज्ञम् अथाव्रजत् पितृयज्ञमथाव्रजत् पितृयज्ञमथाव्रजत् तदवद्यं हरेरूपं तदवद्यं हरे रूपं तदवद्यं हरे रूपं जगृहुः ज्ञानदुर्बलाः जगृहुर्ज्ञानदुर्बलाः जगृहुर्ज्ञानदुर्बलाः यानि रूपाणि जगृहे यानि रूपाणि जगृहे यानि रूपाणि जगृहे इन्द्रो हयजिहीर्षया इन्द्रो हयजिहीर्षया इन्द्रो हयजिहीर्षया तानि पापस्य खण्डानि तानि पापस्य खण्डानि
तानि पापस्य खण्डानि लिङ्गं खण्डम् इहोच्यते लिङ्गं खण्डमिहोच्यते लिङ्गं खण्डमिहोच्यते एवम् इन्द्रे हरति अश्वम् एवमिन्द्रे हरत्यश्वम् एवमिन्द्रे हरत्यश्वम् वैन्ययज्ञजिघांसया 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 तद्गृहीत विसृष्टेषु तद्गृहीतविसृष्टेषु तद्गृहीतविसृष्टेषु पाखण्डेषु मतिः नृणाम् पाखण्डेषु मतिर्नृणाम् पाखण्डेषु मतिर्नृणाम् धर्म इति उपधर्मेषु धर्म इत्युपधर्मेषु धर्म इत्युपधर्मेषु नग्नरक्तपटादिषु 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 प्रायेण सज्जते भ्रान्त्या प्रायेण सज्जते भ्रान्त्या प्रायेण सज्जते भ्रान्त्या पेशलेषु च वाग्मिषु पेशलेषु च वाग्मिषु पेशलेषु च वाग्मिषु இப்போ இந்த முதல் 25 ஸ்லோகங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். The first 25 ஸ்லோகாஸ். मैत्रेयोवाच अथादीक्षत राजा तु हयमेधशतेन सह ब्रह्मावर्ते मनोः क्षेत्रे यत्र प्राची सरस्वती तदभिप्रेत्य भगवान् कर्मातिशयमात्मनः शतक्रतुर्नमवृषे पृतोर्यज्ञमहोत्सवम् यत्र यज्ञपतिः साक्षात् भगवान् हरिरीश्वरः अन्वभूयत सर्वात्मा सर्वलोकगुरुः प्रभुः अन्वितो ब्रह्म शर्वाभ्यां लोकपालैः सहानुगैः उपगीयमानो गन्धर्वैः मुनिभिश्चाप्सरो गणैः सिद्धा विद्याधरा दैत्या दानवा गुह्यकादयः सुनन्दनन्दप्रमुखाः पार्षदप्रवरा हरेः कपिलो नारदो दत्तो योगेशाः सनकादयः तमन्वीयुर्भागवता ये च तत्सेवनोत्सुकाः यत्र धर्मदुघा भूमिः सर्वकामदुघा सती दोभिस्माभिप्सितानर्थान् यजमानस्य भारत ऊहुः सर्वरसान्नद्यः क्षीरदध्यन्न गोरसान् तरवो भूरिवश्माणः प्रासूयन्तमधुच्युतः सिन्धवो रत्ननिकरान् गिरयोन्नं चतुर्विधम् उपायनमुपाजह्रुः सर्वे लोकाः सपालकाः इति चाधोक्षजेशस्य पृथोस्तु परमोदयम् असूयन् भगवानिन्द्रः प्रतिघातमचीकरत् चरमेणाश्वमेधेन यजमाने यजुष्पतिम् वैन्ये यज्ञपशुं स्पर्धन् अपोवाहति रोहितः तमत्रिर्भगवानैक्षत् त्वरमाणं विहाय सा आमुक्तमिव पाखण्डं यो धर्मे धर्मविभ्रमः अत्रिणा चोदितो हन्तुं पृथुपुत्रो महारथः अन्वधावत संक्रुद्धः तिष्ठ तिष्ठेति चाब्रवीत् तं तादृशाकृतिं वीक्ष्य मेने धर्मं शरीरिणं जटिलं भस्मनाच्छन्नं तस्मै बाणं न मुञ्चति वधान्निवृत्तं तं भूयो हन्तवेत्त्रिरचोदयत् जगियज्ञहनं तात महेन्द्रं विबुधाधमम् एवं वैन्यसुतः प्रोक्तः त्वरमाणं विहाय सा अन्वद्रवदभिक्रुद्धो रावणं गृध्रराडिव सोऽश्वं रूपं च तद्धित्वा तस्मा अन्तर्हितस्वराट् वीरस्वपशुमादाय पितुर्यज्ञमुपेयिवान् तत्तस्य चाद्भुतं कर्म विचक्ष्य परमर्षयः
नामधेयं ददुस्तस्मै विजिताश्व इति प्रभो उपसृज्य तमस्तीव्रं जहाराश्वं पुनर्हरिः चशालयूपतश्छन्नो हिरण्यरशनं विभुः अत्रिः सन्दर्शयामास त्वरमाणं विहाय सा कपालकट्वाङ्गधरं वीरो नैनमबाधत अत्रिणा चोदितस्तस्मै सन्दधे विशिखं वृषा सोऽश्वं रूपं च तद्धित्वा तस्थावन्तर्हितस्वराट् वीरश्चाश्वमुपादाय पितृयज्ञमथाव्रजत् तदवद्यं हरे रूपं जगृहुर्ज्ञानदुर्बलाः यानि रूपाणि जगृहे इन्द्रो हयजिहीर्षया तानि पापस्य खण्डानि लिङ्गं खण्डमिहोच्यते एवमिन्द्रे हरत्यश्वं वैन्ययज्ञजिघांसया तद्गृहीतविसृष्टेषु पाखण्डेषु मतिर्नृणां धर्म इत्युपधर्मेषु नग्नरक्तपटादिषु प्रायेण सज्जते भ्रान्त्या पेशलेषु च वाग्मिषु श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜ் கி जय இந்த செஷன் நம்ம படித்த ராகம் ஒரு ஃபோக் டியூன். நம்ம அடுத்த செஷனில் 26வது ஸ்லோகத்துலேருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் கற்றுக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe, by the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now, in the 4th skanda, we learnt 18 chapters. And today we are learning the 19th chapter. In the 18th chapter, we saw how Mother Earth in the form of a cow was milked by King Prithu and also all the other living beings in order to get all their desired objects. And so, in this 19th chapter, we will be seeing the story of King Prithu performing 100 Ashwamedha yagas, and how during the 100th Ashwamedha yaga, Indra brings about a hindrance to that by stealing the sacrificial horse. If we remember, a mention of the story was already made by all the bards during the avatara of Prithu when they predicted his entire life story. And so now we will be seeing that in great detail in this chapter. So Maitreya Maharishi begins by telling, once upon a time King Prithu, he took a vow, a very sacred vow, to perform 100 Ashwamedha yagas in the place called Brahmavarta, which is the land of Swayambhuva Manu, where river Saraswati flows towards the east. And he began doing the yaga in a grand scale, and that is why it is called as Yajna Mahotsava. Like a great Utsava, it started happening, and when Devendra came to know about this, he became extremely jealous of King Prithu, because it is Indra who is known as Shatakratu, or the one who has done 100 sacrifices. And Indra has attained that exalted state only by doing 100 sacrifices. And now if Prithu also does that, Indra was very scared and very jealous of Prithu that he might surpass his glory. And so he wanted to do some hindrance for that, because the sacrificial festival was going on in a very grand scale and in a very auspicious manner. And that is why Maitreya Maharishi describes how the sacrifice was taking place. He says, in that sacrifice, the Supreme Lord Sri Hari, who is known as Yajnapati, he was being perceived directly by all the people there. He was visible to everybody's eyes there. He was accompanied by all the gods like Brahma, Shiva and other Devas, and also all the Lokapalas, the guardians of the world. And each of them were being followed by their own retinues. And all the Gandharvas, the Apsarasas and all the Rishis, they were all praising Bhagavan. And Bhagavan was being followed by a host of other people, like a group of Siddhas, the Vidyadharas, Daityas, Danavas, Guhyakas, and also the foremost attendants of Bhagavan called Nanda and Sunanda. They were also coming along with Bhagavan. And all the Bhagavadas like Narada and Sanakadis, they were also following Bhagavan with a desire to serve Bhagavan. And Bhuma Devi, she was present there in the sacrifice in the form of a Kama Dhenu, or the wish yielding cow.
giving all the materials that were needed for the sacrifice, mainly milk and clarified butter that were needed for oblations in the sacrifice. And all the rivers, what they did was they brought forth many sweet and delicious drinks like the sugarcane juice, the grape juice, and so on. And not only that, they also brought forth milk, butter, curd, and all that for the sacrifice. And all the trees, they were all spread out with their huge branches and foliage, and they were dripping with honey. And also, they had bunches of fruits in them which were as sweet as honey. And all the oceans, they brought forth various precious gems and jewels and gave that as their offering to Prithu Maharaja for the sacrifice. And he says the mountains, they brought forth 4 types of food, that is Bhakshya, Bhojya, Choshya, and Lehya. So Bhakshya are those types of food that are chewed and eaten like rice, vegetables, and so on. And Bhojya are those that are just swallowed like curd. And Choshya are those that are sucked and eaten like sugarcane. And Lehya are those that are licked like honey and so on. So the mountains, they gave these 4 types of food. In this manner, everybody and everything in the nature, they all brought forth all the materials that was needed for the sacrifice. Seeing such prosperity of Prithu's sacrifice, Indra got extremely jealous. And Prithu also was such that his sole master was Lord Vishnu. And so Indra wanted to do some hindrance to that. So what he did was, when Prithu was worshipping Bhagavan through the 100th Ashwamedha Yaga, Indra stole the sacrificial horse. And how did he steal that? With a very invisible form, he stole the horse and he was trying to escape through the air. And he thought nobody noticed him. But Atri Maharishi, who is all-knowing, he noticed that Indra was speedily going through the air, taking the sacrificial horse. So immediately what he did was, he pointed out to Prithu's son that Indra was going away with the horse. But Indra was now not in the same form as Devendra. He had taken up a different form. And he says that Indra was in the garb of a heretic or a pakhanda with long beards and matted locks and so on. And where adharma or unrighteousness seems to appear like dharma or righteousness. So immediately Atri Maharishi impelled Prithu's son to go and chase Indra and catch him. So what happened? Prithu's son also started chasing Indra with great anger, calling out, "Oh Indra, just don't run, stop." And what happened was, as soon as he approached Indra, he saw that Indra was in the garb of a heretic, isn't it? He was wearing matted locks, he had smeared ashes all over his body. And so as soon as he saw Indra, he thought he was a pious person. And so he did not kill him, he came back. But Atri Maharishi, seeing that he had come back without killing Indra, he said, "You shouldn't have done that. You must have killed Indra because he is such a lowly god. He is lowly among all the gods because he is trying to stop the sacrifice of your father by stealing the sacrificial horse. So don't just spare him, go and kill him." So immediately Prithu's son again now started chasing Indra with great anger through the skies. And Maitreya Maharishi gives an example. He says, like how Jatayu chased Ravana when he abducted Sita and tried to escape through the air. And as soon as Indra saw that Prithu's son was chasing him and had come very closer, Indra gave up that form that he had assumed. He also gave up the sacrificial horse. He dropped the horse and became invisible at that very moment. So what Prithu's son did was, he brought back the sacrificial horse to the place where the sacrifice was happening. And all the rishis, when they saw this feat that Prithu's son had done, they all gave him the name Vijitashva, because Vijitashva means one who has won over the horse. And what happened? A little later, Indra again tried to steal the horse. So this time he created a dense mass of darkness, and under the cover of that darkness, Indra, what he did was, he stole the horse and again started escaping through the air. And this time the horse was being bound by a golden chain to the sacrificial post, and Indra couldn't take the horse alone because the chain was so strong. So what he did was, he dragged the horse along with the chain and also along with the wooden ring to which the chain is attached to the sacrificial post. And so along with the wooden ring, he took the horse along with the golden chain and escaped through the air. And once more Atri Maharishi, he noticed that Indra was escaping with the horse through the air, and again he pointed that out to Vijitashva. And this time Indra had taken a different form of a heretic, holding a staff with a skull on top of it. And so again Vijitashva, when he went closer to Indra, he mistook him for a pious person, a sadhu or a bhikshu or a mendicant.
and so he did not kill him. But again Atri Maharishi warned him that it is Indra and he must not spare him. So again Vijitashva struck him with all his sharp arrows, and this time Indra, what he did was again he dropped the horse and also the form that he had assumed, and he again became invisible there. And once more Vijitashva brought the horse again and tied it to the sacrificial post in the place where the sacrifice was taking place. And all these forms that were taken by Indra and later shed, it was all assumed by people who are called as Jnana Durbalaha, that is, those who did not have the capacity to do Jnana sadhanas and were very weak in mind. Such people took all these forms because these forms were not killed by Prithu's son. So they thought that they would also be not killed. So these are the people who created the path where people do hindrances to yagas by stealing others' property and also becoming invisible. So all these which were done by Indra, so these people started practicing this as a new path, and so they took all these forms, and all these hypocritical forms and garbs that Indra assumed and dropped were all known as Pakhanda, because the word Pakhanda is where Pa means Papa and Khanda means symbol or a mark. So the symbols or marks of his sin were known as Pakhanda, and we can also say that as Pashanda. So these Pakhanda matas are those that are against the Vedas, and it is not a path of dharma, and all those who practice that are called as Pashandis. In this manner, the minds of foolish people became very attracted towards these deceitful forms that were assumed by Indra in order to steal the sacrificial horse. And these became the Pakhanda matas or false creeds like Nagnas and Raktapatas, where Nagnas are those where the followers are naked mendicants, and Raktapatas are those where the followers wear red colored robes. And these are not true paths of dharma. They appear to be like dharma because of the attractive and conducive appearance, the tender notions and all that, and also because of their eloquence, because these people can speak very well, very cleverly, and they can establish their own paths very well. And so men get carried away by all this, he says. So with this 25th shloka, we have stopped for this session. And further, Maitreya Maharishi, he describes how Prithu, when he comes to know of all this, he gets very angry, and he describes what he does. So let us learn that in the next session. So in this session, we learned the first 25 shlokas of the 19th chapter. Radhe Radhe.